வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் ஊருக்கு போனவ அயில கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொன்னேன்லங்க. அத வச்சு அன்னைக்கு தொக்கு தாங்க செஞ்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கருவாடுல இருக்கிற கவுச்சி ஸ்மெல் போறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், நல்லா கொதிக்க வச்சிருந்த தண்ணியும் சேர்த்து, ஒரு 5 நிமிஷம் நல்லா அதுல ஊற வச்சுட்டா, அந்த கவுச்ச வாசம்லாம் போயிருங்க. இந்த மாரி கை வச்சு நல்லா பெசஞ்சு எடுத்துட்டோம்னா, அதுல இருக்கிற அந்த செதிலா இருக்கிறது அது எல்லாமே போயிரும். இந்த மாரி கிளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, கொஞ்சமா கடுகு, 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வந்து வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து கரம் மசாலா சேர்த்திருந்தாலும் சேர்த்திக்கோங்க. நல்லா அந்த மசாலா சேர்த்திட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து எடுத்து வச்சிருந்த கருவாடையும் சேர்த்துட்டேன். கருவாடு வந்து கொஞ்சம் வேகணுங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டேன். நான் வந்து இந்த புளி அதெல்லாம் சேர்த்துலைங்க. ஏன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சாதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ டயட்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி அளவா மசாலா சேர்த்து தான் நான் செஞ்சிருந்தேன். அத்தை வந்து சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்களா, ஸோ எனக்கும் மாமாக்கும் மட்டும் அளவா செஞ்சிருந்தேன். எனக்கு வந்து இந்த சின்ன சின்னதா இருக்கிற கருவாடு தாங்க பிடிக்கும். பெருசா இருக்கிற கருவாடு எனக்கு மேக்ஸிமம் பிடிக்காது. இந்த மாதிரி கருவாடு தொக்க நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.